guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரைவல்ஸ் அப்படினா பார்க்க போறோம். நீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இவன் தான் சொன்னா ரைவல்ஸ் சொல்லலாம் வா அப்படினு. சரி வாடா டேய். வா 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 அண்ணா சீசன் வா. அண்ணா சீசன். guys நேத்தலாம் நம்ம அதே friend தான் டியானு. வாடா. டேய் வாடா எங்கடா இருக்க? ஸோ கைஸ் நாங்கள் டீம் போட்டு விளையாடுற அந்த பழக்கமே எங்களுக்குலாம் இல்லை. நாங்கள் அடிச்சுன்னு தான் விளையாடுவோம், இல்லை விளையாடவே மாட்டோம். எங்கே இருக்க? டே அங்கேயே எக்ஸிட்னு இருக்கும் பாடுறா. ஸோ கைஸ் இதுலேயே தெரியுது எவ்வளோ பெரிய ஒரு பேக்குன்ட்டு. டேய் டக்குன்னு வாடா. வா வா நான் எல்லா டீமும் பர்பிள் டீம் ஓகேவா? வா 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 அனுப்பிச்சிடலாம். வா 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 இங்கே வா இங்கே வா. ரேண்டம் கொடுத்துரு. ரேண்டம் கொடுக்க சொன்னால் அரீனா போய்ட்டு கொடுத்துருக்கான். ஸோ ஓகே கைஸ் நான் இவனுக்கு கொஞ்சம் விட்டு இவனுக்கு கொஞ்சம் ஸோ கைஸ் நான் இவனுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு விளையாடுவேன். ஸோ ஏன்னா இவன் பாவம் பேக்கு. என்னோட ப்ரைம்லலாம் விளையாட முடியாது இவன் கூடலாம். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட் பர்சன் வச்சுருக்கேன். இல்லைனா நான் தேர்ட் பர்சன் பிளேயர் தான். இவன் இந்த பாருங்கள் ஃபஸ்ட் பர்சன்லேயே செத்துறான். டேய் நான் ஃபர்ஸ்ட் பர்சன்ல நூபுடா சத்தியமா. சரி ஓகே நான் உன்னை பிஸ்டல் வச்சு உன்னை காலி பண்றேன். என்னது? நான் பிஸ்டல் வச்சே காலி பண்றடி. நான் இப்போ தேர்ட் பர்சன்ல வச்சு விளையாட போறேன். டேய் காலி பண்றாடா நல்லா. இரும் சோலியா லாஸ்ட். பிஸ்டல் நல்லா இருக்கு போலடா. டேய் அசால்ட் ரைஃபிளை விட பிஸ்டல் நல்லா இருக்குடா. இரு நான் பிஸ்டல் எடுத்துக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ கைஸ் இவன் ஒரு பாயிண்ட்டு நான் ஒரு பாயிண்ட்டு. நான் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டா விளையாட போகிறேன். ஃபஸ்ட் பர்சன் வச்சுக்கிறேன் திருப்பி. இரு ஃபஸ்ட் பர்சன் வச்சுக்கிறேன். போ டே செம்மையாக டேமேஜ் பண்ணுதுடா பிஸ்டல்டா. பிஸ்டல் கெத்துடா டே. டேய் நீ பிஸ்டல் எப்போவுமே தப்பாக இட போடாதரா. ஷார்ட்டாக இருக்கும் பட் ஆனால் டேமேஜ் எவ்வளோ பண்ணுது பேர். சும்மா ஒரு அடிக்கு கதி கலங்க வைக்குதுடா உன்னை பாரு. டே ரைவல்ஸ் கிங்டா நான் அந்த மாஸ்டரில் சொல்லுவேனே நான் நேரில் வரேன் அப்படின்ற மாதிரி நான் வரேன்டா அப்படின்ற அப்படியே செத்துதான் போகிறேன். இரு நான் இந்த வாட்டி அசால்ட் ரைஃபில் எடுத்துகிட்டு வரேன். இப்போ செத்துருவோம் பேரு நீ நல்லா பாரு. டேய் செத்து போடா. டேய் தேர்ட் பர்சன் விட எனக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் நல்லா வருதுடா. இரு ஒரே நிமிஷம் உட்காந்துக்கிறேன். ஓகே டேய் 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 எங்கடா இருக்க? குறுக்கல சொல்லுற நீ சீட்டிங் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நேர்மையான மேட்ச் தான். டேய் பிஸ்டல் இல்லையாடா இது ஹேண்ட் கன்னாடா. கைஸ் ஆனால் இது நம்ம வாய்க்கு பொறுத்த வரைக்கும் இது பிஸ்டல் தான் கைஸ். ஏமா சிம்மா ஹேண்ட் கன்னுலாம் சொல்லுவான். அழகாக பிஸ்டல்னு பேர் வச்சுருக்காங்க. அதை போய்ட்டு ஹேண்டு கன்னு இந்த கன்னுன்ட்டு கண்ணு தெரில ஒழுங்கா. பின்னாடியில் அடிக்கிறான் முதுகில் குத்துறான். டே இருடா எனக்கு லாக் ஆகுதுடா தானாக போகுதுடா ஜாய்ஸ்டிக்கு. இப்போ நான் செத்தனால அது கணக்கு கிடையாது. ஏன்னா லாக் ஆகுது எனக்கு லாகு எனக்கு இது ஜாய்ஸ்டிக் லாகுன்னே வருது. ஜாய்ஸ்டிக் தானாக மூவ் ஆகுது. விட்டன்னா கூட போகுது. இது விட்டன்னா கூட தானாக போகுது. இது கணக்கு வராது. விட்டன்னா கூட தானாக போகுது. விட்டன்னா தானாக போகுது. இப்படி ஜாய்ஸ்டிக்கடா பெரிய மேட்ச்ரா. நான் தான்
எங்கே இருக்கீங்க? கைஸ் சும்மா நாங்கள் வந்து காலையில் ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி ஒன்று விளாட்னோம் கைஸ். அதுக்கு வந்து பையன் என்ன பண்ணான்னா அப்படியே ஓடுறான், அப்படியே காலை அப்படியே மேரத்தான் ஓடுற மாதிரி ஓடுறான். இந்த பாருங்களேன், இதை விட அப்படியே பயங்கரமாக ஓடினான் பையன் காலையில். உசைன் போல்ட்டுக்கே பையன் டஃப் கொடுத்துட்டான். அந்தளவு பையன் ஒரு ரன்னரு முடிச்சு வின்னர்ரா. என்னடா அது ஸ்கையை காட்டுறானுங்க, டான்ஸ் தானே ஆடுவான். ஓ நீ சொர்க்கத்துக்கு போயிட்டேன்றதை காட்டுறாங்களா? ரீமேட்ச் வா. ரேண்டம் மேப் கொடு, ரேண்டம் மேப் பேக் ரூம்ஸ். ஐயோ கைஸ், இந்த மேப்பில் வந்து சும்மா விளாட்றோன்னு கைஸ். லாவாவில் ஊந்து ஹெல்த்தை குறைச்சிக்கணும் கைஸ். செம்ம கஷ்டம்டா டே இந்த மேப்பு, தலைவலி. தெரியும்ல உனக்கும் நம்ம இந்த மேப்பில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவோன்ட்டு. சும்மா போட்டேன் கைஸ் இந்த மேப், ஏதோ புது மேப்பாக இருக்கேன்ட்டு. அங்கேருந்து சுடுறான் பாருங்க. ஓடுறாங்க செம்மையாக ஓடுறான். ஐயோ கைஸ் செம்மையாக எழுத்து வச்சிட்டேன். இங்கேருந்து ஓடி வந்து டக்குன்ட்டு லாவாவில் வந்து செத்துறேன். சிரிக்காதரா, அப்புறம் வியூவர்ஸ் பாவண்டா பயந்துட போகிறான்டா. கைஸ் கமெண்ட் போடுங்க. டீம் வருண்னா போடுங்க, டீம் டியான்னா வந்து டியான்னு போடுங்க. டேய் கெத்து விளையாடுற நீ ஃப்ரீ ஃபயரு. நான் ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது ஃப்ரீ ஃபயரு. ஏதோ டேப்பா நான்லாம் இப்போ விளாண்டுதே இல்லைடா ஃப்ரீ ஃபயர். விளாடிருக்கேன், பட் ஆனால் அவ்வளோ அந்த இன்வால்வ் ஆகிட்டு அந்த இவன் விளாட்றான் பாருங்க டியானே, இவனே அந்தளவு நான் ரொம்ப இன்வால்வ் ஆகிடலாம் விளாட மாட்டேன். நான் வந்து சும்மா ஒரு கேமாக விளையாடுவேன், அவ்வளோதான் ஃப்ரீ ஃபயர் எல்லாம். இவெல்லாம் அப்படியே நல்லா கில்லடா அழுத்தி போடுறா, டாப்புடா அப்படின்னுவான். என்ன சொல்கிறானே புரியாது ஒரு சில வாட்டியில். அழுத்தி போடுறான்னுவான், திடீர்னு ஒன் ஷாட்டுன்னுவான். ஏதோ ஒரு டீம், ஹூ கேர்ஸ். எங்க அடிக்கிறேன்னா தெரிலடா, எங்க இருந்து அடிக்கிறேன்னு சத்தியமா தெரிலமா. ஹைட்ல இருந்தாலும் அடிக்கூடாதுடா. எப்படா ஸ்க்ரீன் நான் அவ்வளோ மேலே தூக்க முடியல. சரி வாடா இந்த வாட்டி அசால்ட் ரைஃபிள்ரா ட்ரை பண்ண போகிறேன். அசால்ட் இது இந்த மேப்பில் வந்து 3rd பர்சன் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் ஃபாஸ்ட்டாக சுடுது, எனக்கு மட்டும் ஸ்லோவாக சுடுது. என்னடா இது? அன்ஃபேர்ரா இதெல்லாம் அன்ஃபேர்ரா சத்தியமா. இழுத்துக்கு நிற்கிறான் பேரு. ரீமேட்ச் பயன்ட்டான் பையன், ரீமேட்சே கொடுக்க மாட்டேங்கிறான். குத்துறான். பேக் ரூம்ஸ் வா, இந்த வாட்டி பேக் ரூம்ஸ் வா. ஆரினால போயிட்டு செத்துருப்போம். ஆரினாவா? அது ஆரினாவா? இரு பிஸ்டல் எடுத்துக்கிறேன். ட்ரைனிங் மேட்ச் விளையாடுற இடம்டா அரீனா. இதெல்லாம் பேக் பிளேயர்ஸுக்கு தான் அரீனா. அப்போ நீ பேக்குன்னு நீ ஒத்துக்கிறியா? சீட்டிங் எங்கிருந்து டெலபோர்ட்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் கணக்கு வராது. என்னடா பண்ண? நீ ஹேக்கர்ரா கைஸ், ஹேக்கர் கைஸ். இருடா அவன் ஏதோ பண்ணுறான்டா, சீட்டிங்டா எதோ கொடுத்தே இப்போ. டியானே சத்தியமாக சீட்டிங்டா. சுட முடியலடா, எதையோ கொடுத்தேன்டா. இதை கொடுத்தா ஏதோ ஒரு மாதிரி இப்படி ரீலோடு பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான்டா. எனக்கு ஒரு ஃப்ரீ கில்டா. நான் அவனை விட்டு விளையாடிட்டு இருக்கேன் இப்போ. நான் அவனை விட்டு தான் கொடுத்துட்ருக்கேன், நீ பேக் இல்லை அதான். பாவண்டா நீ.
உனக்கு ஃப்ரீ கில் கொடுக்குறேன் நான் இப்போ. எல்லாம் செத்துருவேன் நான். எவ்வளோ பெரிய ரைவல்ஸ் ப்ரோன்னு தெரியாது, டச் விட்டு போச்சுண்ணா. அதுதான் சாவறேன் இவ்வளோ. இல்லைனா வந்து பேக்கா விளையாடாலும் நான் வந்த மாதிரி நல்லா தாண்டா விளையாடுவேன். நீ ஃப்ரீ ஃபயர் விளையாடி இருக்க, நான் அது விளையாடுனது இல்லை. நீ இன்னொரு ஃப்ரீ ஃபயராக விளையாடுறது இல்லைன்னா கதற விட்டுருப்போம் உன்னை. தபரே டேய், நீ மட்டும் டெலபோர்ட்லாம் பண்ணுறடா, எனக்கு அதெல்லாம் கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்கடா ரைவல்ஸ் காரணங்க. போட்டுக்கணும் ஃப்ளாட்ரா. அவ்வளோதான் அவ்வளோதான், அப்படியே சமாளிச்சிரு. என்ன மாதிரியே பண்ணு. ஐயோ வளரிட்டேனே, உண்மையாக வளரிட்டேன்டா. என்ன மாதிரியே வந்து சமாளிச்சிரு. ஃபுல் பவரில் அடியும் செத்துறியா? அதுவும் என்கிட்ட போயிட்டு நான் விட சும்மா தாண்டா சொன்னேன் உனக்கு விட்டு குத்து விளாடுறேன்ட்டு. நான் பேக்கு தான்டா சத்தியமா. நான் நெட்லாக் பாச்சு, நெட்லாக் ஆகிய ஜெயிச்சிட்டேன்டா. நெட்லாக்ல எப்படியோ சுட்டுனே இருந்தா ஜெயிச்சிட்டேன். ஹேண்ட் கன்ரா, பிஸ்டல் பிளேயர்ரா நான் இனிமேலே. பேர் பிஸ்டல் கெத்த டேமேஜ் கொடுக்குது. இதை விட அசால்ட் ரைஃபிளை விட இது நல்லா டேமேஜ் பண்ணுது. இது கைஸ் இப்போ இவன் ஜெயிச்சிட்டான்னா ஜெயிச்சிருவான். நான் வந்து இப்போ ஜெயிச்சேன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அவ்வளோதான். இவன் வந்து ஜெயிச்சிட்டான்னா ஜெயிச்சிருவான். அதே இந்த ஃப்ரீ ஃபயரில் அந்த கிளாஸ் ஸ்குவாட் இருக்கும்ல, அதே மாதிரி இதில் வந்து அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கானு. மறுபடியும் நெட்லாகுடா. ஆனால் இந்த வாட்டி ஜெயிக்கலடா. ஆனால் ஹெல்த்து குறைஞ்சிருக்கும் நான் செம்மையாக. விடக்கூடாது. நெட்லாகுடா. நீங்கள் பார்த்தீங்க தானே கைஸ், நான் பாட்டு நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கேன். நெட்லாக் ஆயிடுச்சுன்னா அடிக்கக்கூடாது, ஓகேவா? ரூல்ஸு நெட்லாக் ஆயிடுச்சுன்னா அடிக்கக்கூடாது. நியூ ரூல்ஸ்ரா. நெட்லாக் ஆயிடுச்சுன்னா அடிக்கக்கூடாது, ஓகேவா? நெட்லாக் ஆயிடுச்சுன்னா அடிக்கக்கூடாது, ஓகேவா? புது ரூல்ஸு. பட்ட கவர் செட் போடா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீ ரீலோட் பண்ணுற கேப்பில் வடிகிறான்டா. 2 புல்லட்ரா. திருப்பி அதே மாதிரியே உட்காந்துருந்தா கண்டுபிடிச்சிருவான் பையன். டேய் அப்படியே இது பேக்ரூம்ஸ் அப்படியே இந்த ரெட் ஆகுதுடா நம்ம சுடுற அந்த இதுலலாம். தெரியுதா உனக்கு? இல்லை அது டேமேஜ் எடுக்கிறதுனால ஸ்க்ரீன் அப்படி ஆகுதா லாஸ்ட். நீ கம்ப்யூட்டர் விளையாடுறியா மொபைல் தானே? நீ மொபைல் பிளேயர் தானே? நீ மொபைல் பிளேயர் தானே? இல்லை லேப்டாப்பில் விளையாடுறியா? லேப்டாப்பு பிசி? போடே அழுத்தி போடுறா அட்டாக் அழுத்தி போடுறா. டேய் லாகுடா. இந்த லாக் நாயை தான் போட்டாலி குத்துறவங்க கழுத்துலேயே. இந்த லாக் நாயை போடே அசால்ட் ரைஃபிள் வச்சே போட்டு தள்ளுறடா. இரு நான் உனக்கு ஹெட் கேம் பண்ணி அடிக்க போகிறேன்டா. டேய் எத்தனை வாட்டிடா சொல்லி சீன் போடுற? கைஸ் இவன் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டானா, நான் 1 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கேனா, அதை சொல்லி சீன் போடுறான். இவன் உங்ககிட்ட எனக்கு இதாண்டா பிடிக்கவே பிடிக்காது. சும்மாவே சீன் போடுவாங்க கைஸ். வா நீ சீன் போடுறதே எனக்கு பிடிக்காது. ஃபஸ்ட்டு எனக்கு யார் சீன் போட்டாலுமே பிடிக்காது. சீன் போட்டோன்னா ஒன்று சாவச்சிரும் சத்தியமா. எனக்கு சீன் போடுறதே பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. எனக்கு யார் சீன் போட்டாலுமே பிடிக்காது.
எப்படி? விட்றா. சீன் போடாதடா இதுக்கப்புறம் நீ, தயவு செய்து. எனக்கு பிடிக்காது. நீ சும்மா வேணா சீன் போட, ஆனால் என்கிட்ட சீன் போட்டுறாது. சடன் டெத்தா? அப்படின்னா திடீர்னு ஏதோ சடன் டெத்துன்னு போட்டிருக்கானுங்கடா. எனக்கு போட்டிருந்தானுங்க, நான் தானே செத்து போனேன். எனக்கு போட்டிருக்கானு. இங்கேயா இங்கே இருந்தால் ஓடி வருவான். பாருங்க, சொல்லலை. எங்கேயா இங்கே இருந்தால் ஓடி வருவான்னா வந்தான் பாரு. முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் பர்சன்றதுனால தான் தெரில நான் ஆடுற டான்ஸ். பேக்கடா இப்போ 2-2 ஈக்குவல்ரா. ரேண்டம் மேப் கொடு, ரேண்டம் மேப் கொடு. அவனே எதனா போட்டு விடுவானு. இந்த இது ஸ்டேஷன்ரா, புது மேப்பு ஸ்டேஷன். நான் விளையாடி இருக்கேன்டா, ஆனால் இந்த மேப்பில் நான் விளையாடினதில்லை. ரைவல்ஸ் முன்னாடியே நான் விளையாடி இருக்கேன், ஆனால் இந்த மேப்பில் நான் விளையாடினதில்லை. அதனால் எனக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் அவ்வளோவா தெரியாது. செத்துருவேன் தான் நினைக்கிறேன் இந்த மேப்பில். எனக்கு மேலே இருக்க போலியாடா நீ இந்த மேப்பில்? எங்கடா ஒன்று ஸ்கூலுக்குள்ளே ஓடி இருப்போம். ஸ்கூலாக இது என்ன மேப்படா இது? ஃபஸ்ட்டு எங்கே ஓடின? பாரு மேலே மேலே உட்காந்து கேம்ப் வச்சுன்னு இருக்கு பேர். இது எப்பட்றா? ஓ இது ஓகேடா ஓகேடா. குட் மேட்ச் ப்ரோ. டேய் ஹேண்ட் கன் அவ்வளோ ஓப்பியாடா? ஹேண்ட் கன் அவ்வளோ ஓப்பியா? இரு, ரீலோடிங் ரீலோடிங். டே நெட்லாகு சத்தியமா நான் உன்னை சுட்டானாலும் உனக்கு ஹெல்த்து குறையில. கைஸ் நீங்களே சொல்லுங்க கைஸ் பார்த்து, இது நெட்லாகு தானே? சுட்டுனே இருக்கான அவனுக்கு ஹெல்த்தே குறையில. நெட்லாகு ஓகேவா? டே நெட்லாகுன்னா சொல்கிறேன், டக்குன்னு அட்டாக் பண்ணுறதை நிறுத்திடணும். எனக்கு ஒரு ஃப்ரீ கில் கொடு. எங்கடா இருக்க? பிடிக்கிறான்டா. இருடா, எங்கடா இருக்க? மேலே இருப்பான், வீட்டு மேலே உட்காந்து கேம்ப் வச்சு. அப்புறம் அவள் தான் அப்படியே இந்த 50 செகண்ட் தான் இருக்கு விட்டுவோம். அவள்தான் 2 பேருக்கும் பாயிண்ட் கிடையாது. விட்டு போங்கடான்னு விட்டுருவானுங்க. பரவாயில்லையா ப்ரோ? நீமா டே ஜான்சினா 3 பாயிண்ட் தானே எடுத்துருக்க? நான் அதுக்கு மேலே 3 பாயிண்ட் எடுத்துருக்கேன்டா. சொல்கிறேன் பாரு, நான் அங்கே தான் இருக்கேன். டே இது ஷூட்டிங் கேமா இல்லைன்னா இந்த மாதிரி கேமாடா இது? நான் பாட்டு ஜாலியாக கிரிக்கெட் விளையாடின்னு இருக்கேன்டா. ஷூட்டிங் கேம் இல்லை இது, ஆபி. அடே ஓடி வந்து ஜம்ப்பு. வயர் மேலே லேண்டு. பக்காவது இரு. பக்கு 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 பக்கா இரு இரு. ஆமாம் இரு சரியாச்சு. நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தா நீ சிரிச்சிருவேடா. சுட்டுன்னு இருக்கான். எங்கே இருந்ததுன்னு பார்த்தேன். லைட்டு மேலே போய் நின்றுட்டு இருந்தேன்டா.
நம்பிட்டேன். நம்பிட்டேன். கைஸ் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சத்தம் என் கையில் தான் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு இப்படி பேச்சு பேசுகிற பற்றியா எங்க இருக்கு? இரு நெட்லாக் இரு. சரியாயிடுச்சு. எங்கடா சுட்டுன? நெட்லாக் சரியாயிடுச்சு சுடு. சரியாயிடுச்சுடா. போட்டு தள்ளிட்டான். அப்பப்போ அப்படிதான் லாக் ஆகும் எனக்கு கொஞ்சம். அப்பா நீ டப்பாவில் போய் மண்டையை போய் சொறிட்டேன்டா. சதரா சொறினேன் அப்படியே ஷைக்குன்னு போனேன். மண்டை சொருகிச்சு செத்துருப்பேன். ஹெல்த்து கூட குறையிலண்ணா. இந்த கேமில் அதெல்லாம் இல்லைடா. நல்ல விஷயம்டா. இதோ அங்கே வராம பாரு. நீயும் ஹேண்ட்கன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேடா. எனக்கு வருது பேர் ஹேண்ட்கன் பிஸ்டல்ரா. போட்டு தள்ளிட்டான். ஓகே ஜெயிச்சுக்கோ பரவாயில்ல. வேறு தூத்துதுடா. சீன் போனாத விடு. சரி வா திருப்பி ரேண்டமே கொடு. ரேண்டம்டா. டே அரீனா நூபுக்குடா. கன்ஸ்ட்ரக்ஷன் அரீனா கொடுத்த டே கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து கொஞ்சம் தெரிஞ்ச மாப்பிள. எனக்கு தெரியும். ஆனால் இது வந்து விளாடுமா முடியுமான்னு தான் தெரில. எப்பட்றா ஓசி இல்லை பாயிண்ட்டு. ஓ இதில் அது வேறு இருக்கா? கீழே வந்த பாயிண்ட்டு இருக்கா? அவனை தள்ளி விடுறேன்டா. சரி ஓடி இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு 1-1. ஆனாலும் நான் ஒரு பாயிண்ட் எடுத்துனேன். அதுக்குள்ள நீ செத்ததுனால தான். இரு நான் வேறு வழியில் வரேன். வேறு வழியில் வரேன். ஓட்டா இங்கேயோ இதோ இங்கே இருக்கியா? அடே போய் விழுந்துருக்கீல. சே மேலே இருந்தே சுட்டுருக்கலாம்டா. கரெக்டாக இருந்துருக்கும். அப்படியே சொல்லி எல்லாத்தையும். உட்காந்துருவான் புரி கீழே. நானும் செத்துட்டேன். அடல்ல நான் ஜெயிச்சிட்டேன். உனக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. எனக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. நான் பார்த்துட்டியா? ஓகே அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் எங்கே இருக்கிறேன்ட்டு. டபரே பார்த்துட்டாரு இவரு. வராம பாரு. ஹேக்கராடா நீ பறந்து வர. ஹேக்கராடா நீ பறந்து வர. அதுதானே அதில் நீ பேக்கு தானே. நான் கண்டா யூஸ் பண்ணுற நீ. ஓ இதெல்லாம் வேறு இந்த மேப்பில் இருக்கா? ஓகேடா ஸ்பெக்டேட்டரில் பார்த்துட்டேன். சத்து ப்ரோ நீ ராரா அடே இங்கே கொஞ்சம் வாங்கோ.
ஏ வாடா, நான் உனக்கு ஓசியில் கில்லு தரேன் வா. நெட்லாக் வெயிட் பண்ணு. வெயிட்டிஸ் நெட்லாக் வெயிட்டிஸ். டேய் அங்கே வந்து நிற்கிற பத்தியா? சரியாயிடுச்சு. டே அது என்னடா அது வெடியில? ஐயோ தெரியாமல் லீவ் கொடுத்துட்டேன்டா, சாரிடா. வா திருப்பி வா. வா டேய் நீ வந்து 4, நான் வந்து 2. பேக் ரூம்ஸ் போகலாம். ஓ டே கீழே உண்டம் வர்றான் நான் போன ஒன்று. டே பண்ணி எங்கடா இருந்து சுடுற? டே குறுக்கு இந்த நெட்லாக் வேற வந்து சாவுதுடா. இது நான் 3rd பர்சன் ஒரு இந்த மேப்புக்கு 3rd பர்சன் தான். அப்பப்போ வருதுடா, டக்குன்னு அப்படியே நிற்கிறான்டா ஒரு மாதிரி. வேணாண்டா விட்றா கைஸ், வேணாம் கைஸ். நானே சொல்கிறேன் லாவால் ஏதோ இருக்குது, இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து சுட்டடா நீ. இரு ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, சுடாத. நான் ஏதோ லாவால் ஏதோ இருந்துச்சு, நான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன். இரு இன்வெஸ்டிகேஷன் கைஸ். இவ்வளோ தான் போனேன். ஓ டேப்பா இருடா, ஏதோ இன்வெஸ்டிகேஷன் வேணும்டா எனக்கு. கையை வச்சுக்கோ நீ, இல்லைனா சுடுவேன் நீ, வாய்ப்பு இருக்கு. எங்கே இருந்தால் ஆட்டோ ஷூட் ஆகும். இதுதான்டா இங்கேயோ பார்த்தேன், ஒரு வேளை அது எதுனா கிளிச்சாக இருக்கும். அதோ அந்த சைடில் இருக்கும். இருடா எனக்கு ஹெல்த் வேறு, நான் ஜாலியாக கம்மி பண்ணின்னு இருக்கேன்டா. ஹெல்த்தை கம்மி பண்ணி விளையாடிட்டுருக்கேன். உனக்கு தெரியுதாடா அது கோழி உள்ளே இருக்கான்டா. இதோ இங்கே பேர் கோழி உள்ளே இருக்குடா, லாவாக்குள்ள. சரிவா, நான் பாதி ஹெல்த்தோட வரவா, செத்துருவேன் கண்டிப்பாக. முழு ஹெல்த்தோடவே நான் போய்ட்டு சாவேன். இரு எனக்கு ஃப்ரீயாக பாதி ஹெல்த்தை குறைக்கணும். பாதி ஹெல்த்தாக மேட்ச் விளாட்லாம். இரு சுடாத. ஓசியில் பாயிண்ட் தான், ஃப்ரீயாக பாயிண்ட் தான். மரியாதைதா. பாதி ஹெல்த் இருக்குது, பாதி ஹெல்த்து குறைச்சிட்றேன். ஒன்றா இதுவாக விளாட்லாம், பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கேட்குறியா? எங்கே இருக்கு வா வா, அங்கேயே நில்லு. எனக்கு ஃப்ரீ பாயிண்ட் வேணும், அங்கேயே நில்லு. கையை வச்சு கொடுத்து போகிறேன்டா. தேங்க்ஸ்டா. பாதி ஹெல்த்து குறைய சொன்னால் பாயிண்ட் கொடுத்துறேன், பெருமையாக சொல்கிறேன். 20 நிமிஷம் வரேன். டேய் ஸ்லைடு பண்ண சொன்னால் உட்காந்துன்னு இருக்கான்டா. அப்பா பர்ஃபெக்ட் பிளேஸ்டா. டேய் பர்ஃபெக்ட் பிளேஸ்ன்னு சொல்லி வாய்ப்பு உள்ளடா சத்தியமா. இரு கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கு விடுறா. நல்ல பிளேஸ்ன்னு சொல்லி வாய்ப்பு உள்ள டக்குன்னு வந்து சுடுற பேரு. டேய் திருப்பி அதே பண்ணுறடா நீ. டேய் எனக்கு கொஞ்சமாச்சும் இந்த மேப்பை சுற்றி பார்க்க விட்றா. டக்குன்னு வந்து போட்டு தள்ளுறடா நீ. உனக்கு நான் எவ்வளோ நேரம் வந்து விட்டு கொடுத்து விளையாடுறது நீயே சொல்லு. இதில் இந்த கால் வேறு செம்மையாக வலிக்குது. அரீனாவா இந்த வாட்டி? சும்மா நான் போர் அடியுது. சும்மா அப்படியே நான் மட்டுமே அப்படியே ப்ரோ பிளேயராக ஜெயிச்சேன். சும்மா எப்படி ஹவ் ஐ கிவ் அப் ஃபார் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு போடுறதுக்கு, எப்படி விட்டு கொடுப்பது எப்படி அப்படின்னு நான் போட போகிறேன்டா இந்த வீடியோவை. லாகா இரு
ஏமாத்துற பத்தியா எப்படி ஏமாத்துற பத்தியா லாக் ஆகுதுறான்னு சொல்லி நான் கை மாத்தணும்னு சுட்டான். பசங்க இந்த மேப்பே விளையாடுவோம் மாடா. இதாண்டா அப்படியே நல்லா ஃப்ரீயா இருக்குடா, ஒரு மாதிரி ஜாலியா ஓடி ஓடி விளையாடலாம். வா வா இந்த மேப்ல தான் எனக்கும் நல்லா அப்படியே ஆடி ஆடி விளையாடலாம். இது ஜாலியா குச்சா இது வருது. பேக் மாதிரி இருந்துச்சு இந்த மேப்னு நினச்சா பார்த்தா நல்லா இருக்குடா. பாதி எழுத்து போயிடுச்சா? சூப்பர்ரா, முடிஞ்சிச்சு. இந்த மேப் ராசியான மேப்டா. இந்த வாட்டி நான் அசால்ட் ரைஃபிள் எடுத்துக்கிறேன். 5 செகண்டா. ஓகேடா, விட்டு கொடுத்தேன். சும்மா தான் சொன்னேன். இது சும்மா தான் சொன்னேன். நான் இது பிஸ்டல் எடுத்துருந்தேன்னா நேரம் சோழி முடிஞ்சிட்டு இருக்கோம் உனக்கு. வா திருப்பி அதே இடம் அதே மாதிரியே சுட்டு தள்ளி சாகு. ஆனால் இந்த வாட்டி நீ செத்துற. பிஸ்டல் தான்டா. ஏ அல்டிமேட் லக்குடா பிஸ்டல். அல்டிமேட் லக்குடா. டக்கடா இருக்க ஜம்பு டேய் கேம் விட்டு வெளியே போயிட்டியா என்ன? இருக்காங்க இங்கிறது சொல்கிறான் பாருங்க. கால் கீழேருந்தே எலி மாதிரி வந்து சொல்கிறேன். டேய் எலி சாப்பிட எலி செத்துறேன். கத்தாதுடா. நான் வேணா கத்துவேன். ஏன்னா ஆனால் நீ கத்தக்கூடாது. இந்த ரெக்கார்டர் எங்கே வைக்கிறேன்? பாயிண்ட் டைம் தரலடா சரியா ரெக்கார்டர் வச்சு. எப்படியாவது நீயே ஒன்று தோக்கடிச்சு போறியா? ஹெல்த் கம்மியாக இருக்குன்னு உடனே போயிட்டு பையன் கேம்ப் படிக்க ஆரம்பிச்சிட்டான். ரீலோட எனக்கும் தான். ஆனால் உன் சொல்லி முடிஞ்சிச்சு. கெத்தா இருக்குடா டே சத்தியமா. நான் 4 பாயிண்ட். அரீனாவே பெஸ்ட் மேப்டா சத்தியமா நான் சொல்கிறேன். நீங்கள் டீம் வருண் அப்படின்னு போட்டிங்கன்னா என் டீமு. டீம் டியான் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் அவன் டீம். ஓகேவா? இல்லை நீங்கள் டீம் விடின்னு கூட போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. The true match begins ரா. அரீனா தான்டா பெஸ்ட் மேப்டா. அப்பா இத்ரோண்டு எழுத்துறா டேய். அப்பா ஏய் the true match begins. பார்த்துக்கலாம். வா திருப்பி அரீனாவே கொடு. இருடா கிரனேட் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம்டா நம்ம. டே நீ ஆன்ல டே பாம்பு போட சொன்னா போட மாட்டேங்கிறான்டா. இப்போ என்ன பண்ணுவ நீ? வா ஹேண்ட்லேயே சண்டை போட போறேன்னா ஹேண்ட் கன்லாம் எடுக்கிற. ஹேண்டுக்கும் ஹேண்ட் கனுக்கும் வித்தியாசம் தெரியல அவனுக்கு. வேறு நெட்டு காலி ஆயிடுச்சு. டேய் பிஸ்டல் அப்படியே டொக்குன்னு பொறுமையாக தானடா சுடணும். இது என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுடுது?
கரெக்டு தானே? பிஸ்டல்லாம் அப்படியே பொறுமையாக சுடும். என்னை ஏமாத்திட்டாங்க சிவன். கையில் சுடுறேன்ட்டு நல்லா அப்படியே சுட்டி ஏமாத்திட்டாங்க. முதுல குத்திட்டான். அசால்ட் ரைஃபிள் மேட்ச்ரா. வெறும் அசால்ட் ரைஃபிள் தான் யூஸ் பண்ணோம். ஹேண்ட் கன் மாற்றக்கூடாது. ஓகேவா? சும்மா நாங்களே அப்போ ஹேண்ட் கன் மாற்றாதுன்னா மாற்றிருக்க பேர் போட்டி ஜம்ப் பண்ணிட்டு வாங்களடா நீ. அசால்ட் ரைஃபிள் வேஸ்ட் தான். கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது பிஸ்டலுக்கு முன்னாடி. திருப்பி அதே மேட்ச் தான் இந்த மேட்ச்சு. அசால்ட் ரைஃபிள் மேட்ச்சு. என்னடா உனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குடா. உங்க ஹெல்த்து குறைக்கவே இல்லை. ஏய் சீட்டிங்டா. சீட்டர்ரா. டேய் சீட்டிங்டா. வெறும் அசால்ட் ரைஃபிள் அசால்ட் ரைஃபிள் மட்டும் யூஸ் பண்ணு. அசால்ட் ரைஃபிள்ரா. அந்த ரைஃபிள் கன்னு. ஓகே 3 2 1 ஸ்டார்ட். சரி வா, இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டு இப்போ நீ அந்த கன்று வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐயோ மறுபடியும் லீவ் குத்துறேன்டா. டேய் என்னடா வீடு 36 நிமிஷம் போயிடுச்சுடா. விட்றா வா. நம்ம ஒரு மணி நேரத்துக்கு அடி விளாடலாம். வேற எதுனா ஒரு நல்ல மல்டிப்ளேயர் கேம் அப்புறமா போடலாம்டா. ஆனால் நீ இது இன்னைக்கே எல்லாத்தையும் போட்டுடலாம். டீம் டெத்தா? பெஸ்ட் வா. டேய் எனக்கு இப்பதான்டா எல்லாம். எங்க டேய் 1v2டா. பரவா யார் கேக்குறான்னு பாப்போம். அரினாடா. கம்ப்யூட்டர்ல ஆடுறாடா. பாத்து ஆடுறா வரங்க. என்னது? அவன் வந்து கம்ப்யூட்டர்ல ஆடுறான். நான் பாத்து ஆடு சொல்றது கேக்கு. ஆமாடா கரெக்ட்டா. ஐ ஹேட் கம்ப்யூட்டர் சர்வீஸ்டா. டேய் உன்னோட கன் வச்சிருக்கான். ஸ்னைப்பர் வச்சிருக்கான்டா அவன். ஸ்னைப்பர் வச்சிருக்கான்டா. வா வா இரு வா உக்கார்றா. டேய் குண்டு போட்டு பாதி எழுத்த உரைச்சிட்டான்டா. சிரிக்காதே. நான் உன் டீம்மேட்டு தான். நான் செத்தனா அவள் தான். முடிச்சிட்டேன். ஹேண்ட் கன் வச்சு பிஸ்டல் ஹேண்ட் கன்னே எடுத்து பிஸ்டல் வச்சு எனக்கு சொருன்னு செத்துட்டான். போட்டான் நான் குண்டு வெடிகுண்டு முருகேசனாக இருப்போம் போல. எய்ம் வைக்கிறான். லைட் இருந்துச்சுன்னா எய்ம் வைக்கிறான்னு அர்த்தம். ஓகேவா? டே அவன் லைட் அடிக்கிறான்னா எய்ம் வைக்கிறான்னு அர்த்தம். ஓகேவா? ஜெயிச்சிட்டோம். நான் உனக்கு விட்டு கொடுத்தேன். இப்போ விட்டு கொடுக்காம விளையாடிட்டு இருக்கேன். அதனால தான் ப்ரோ பிளேயர் மாதிரி விளையாடிட்டு இருக்கேன். அவன் பறந்து போறான்டா. இதுடா ராக்கெட் லான்ச்சர்ரா. டேய் பையன் ராக்கெட் லான்ச்சர் வச்சிருக்கான்டா.
ஏய் இது ஹேண்ட் கன் வச்சேடி ரிவால்வர் ரைஃபிளே வச்சு. செத்துடா டேய் செத்துடா டேய். டேய் அவன் இப்போ வச்சிருக்கான்டா அவன் ராக்கெட் லான்ச்சரு. அவன் ராக்கெட் லான்ச்சர் தான் வச்சிருக்கான். ரொம்ப கஷ்டம். வெட்டிகாஸ் நியூஸ் பாக்குறீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவர் சாஜனா ஒரே ஒரு குண்டு. ஏய் ஒரு வீட்டுக்கு கூட சொல்ல மாட்டான்டா. டேய் டேய் இவ்வளோ ஹெல்த்தை குறைச்சிட்டான்டா ஒரு புல்லட்லையோடா அது. ஏய் இப்போ புரியுதுடா அவன் எப்படி 71 வின்னு வச்சிருக்கான்ட்டு. உனக்கு பாதி ஹெல்த்து காலியா போட்டுக்கினியா? சூப்பர். நானும் தான் சமையல் வரைகிறான்டா பையன். என்ன பண்ணுறது அதுதான் காலி தான். நீயே சோத்துட்டா அப்போ நான்லாம் என்ன யோசிச்சு வேறு. டேய் 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 பயங்கரமா வச்சிருக்கான்டா அவன். அதனாலதான் நம்மளால ஆடவே இல்லை. வீடியோ பாக்குறீங்கன்னா அதுல ஜெயிச்சிட்டா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். டேய் ஜெயிச்சிட்டோன்னா இல்லை தோத்துட்டோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். நாங்கள் தான் இவன் கூட தோத்துட்டோன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஜெயிச்சிட்டோன்னா நீங்கள் பண்ண வேணும். இந்த மேட்ச் இல்லை ஓவரால் மேட்ச் எல்லாத்துலேயுமே சேர்த்து போட்டுறேன். இதான் பாருங்க செத்துறேன். டேய் அவனுக்கு கொஞ்சம் எழுத்துட்டான்டா இருக்கு. அட்ரா அவனை கைஸ் இந்த கேம் இல்லை இந்த மொத்த மேட்சுமே அவன் வந்து அவன் 5 பாயிண்ட் எடுத்துட்டான்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நாங்கள் 5 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோன்னா நீங்கள் லைக் பண்ணணும். ஓகேவா? வாவ். ஏய் டுபாகூர் மண்ணே செம்மையாடிக்கிறான்டா பல்லி. பச்சை கலரில் பல்லி தலையா செத்துறியான ஹெல்த் இல்லை பின்னாடி தான் இருக்கான் பாடுறாட்ரா. முடி 2 பேரும் சேர்ந்து அடிச்சிட்டோம்டா. டேய் டேய் நம்ம மொபைல் பிளேயர்ஸ்ரா. நம்ம பிசி பிளேயர்ரா. அவன் அவ்வளோ நல்லா அடிக்கிறான்டா. அவனே நம்ம காலி பண்ணிட்டோம். அந்த மாதிரி செத்துறேன். அடி அவனுக்கு கொஞ்சோண்டு எழுத்துனா குறைஞ்சிருக்கு அடி. ஹீரோ அவன் என்ன அட்டாக் பண்ணுறான்னு பார்க்குறேன். இது பண்ண முடியலடா அதெல்லாம். அவனை ஸ்பெக்டேட் பண்ண முடியல. நெட்லாக் வேறு எனக்கு பிச்சுக்குது. நீ அப்போ கேம் விட்டு வெளியே போகிறேன்னு தெரில. ஸோ கைஸ் சப்ஸ்கிரைப் கைஸ் ஸ்கிப் பண்ணிடுறான். ஆடுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாதுடா. லீவ் பண்ணு வேணாம். வேறு ஒரு 2v2 போடலாம். வேறு ஒருத்தவங்க கூட. டேய் அங்கே ஓடணும் போயிரு. இன்னொரு ஒரு 2v2 போடலாம். வா டேய் டியான் இங்கே வா. டேய் அந்த பச்சை மாட்டியானா இன்னொரு ஒருத்தவனுண்டா. டேய் எங்கே போகிற? டேய் வேற ப்ரோ பிளேயர் கன்ஸ்ட்ரக்ஷனா? டேய் பயமா இருக்குடா. டேய் ஒருத்தனே கதற விட்டான்டா. 2 பேர் என்ன எப்படி? டேய் அவன் ஒருத்தனே செம்மையா கதற விட்டான்டா. 2 பேர்ரா. கீழே உண்டேன்டா. தெரில அப்படியே சைக்கிளும் போயிட்டு வந்தேன். டேய் அவன் வந்து ப்ரோ பிளேயர். அவன் வந்து நூப்பா தான்டா இருக்கான் அந்த ஜேக்கு. இவன் தான் பள்ளி மண்டையா இருந்தால் கஷ்டம். அந்த பள்ளி மண்டை இந்த வீடியோவை பார்த்தா எப்படி இருக்கும்? அவ்வளோதான். பாத்ரா அவனை என்னால் ஸ்பெக்டேட்டும் பண்ண முடியாதுடா. இருந்திருந்தா அவன் எங்கே இருக்கான்னு சொல்லியிருப்பேன். நான் வந்து 3rd person வச்சு பார்க்குறேன் எங்கே இருக்கான்ட்டு. அவனை பண்ண முடியலடா என்னால். இது பார்த்து சொல்கிறேன். இங்கேயா நீ வந்து ஒரு கார்னர் பாரு, நான் இன்னொரு கார்னர் நான் பார்க்குறேன். அவன் பக்கத்துலேயே இல்லை.
22 செகண்ட் எப்படியா சர்வே பண்ணுறோம், அதுதான் முடிஞ்சிடும். இல்ல அவ்வளவு பாயிண்ட் போட் தள்ளி ஒன்றுண்டா. ஆனால் 22 செகண்டில் எங்க ரெடிடா பின்னாடியா எப்படா அதான்டா. வா 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 இந்த வாட்டி நம்மளால நம்ம கிவப் பண்ணலாம். வாடா நான் இதை எடுத்துக்கிறேன் இப்போ இந்த வாட்டி பிஸ்டலு. சரவன் ஜாயின் பண்ணியிருக்கான். சகா சிவன் தாங்க சொன்ன அந்த போயிட்டான் ஒரு ஃப்ரெண்டு. எப்படி வரான்னு எல்லாமே நாங்க நான் ஏறுறாங்க செத்துறேன். ஸோ கைஸ் என்னோடய ஃப்ரெண்டு என்ன ஜாயின் பண்ணியிருக்கான். இருங்க அவனையா காலில் ஆட் பண்ணி விட்றான். டே இருடா அவனையா காலில் ஆட் பண்ணி விட்றான். வரமாட்டேறான்டா ஆட் பண்ணி விட்டா. தெரியும் அவன் எங்க இருக்காரு. சரவணா சரி. டேய் அவன் மேலே தாண்டா இருக்கான், போட்டு தள்ளுறான் அவனை. தெரியும் தெரியும். வரமாட்டேங்கிறான்டா சருவனு. ஃபால்ட் அண்ட் ஃபேமிலியா? இவன் இப்படிலாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கானா என்ன? ஃபால்ட் அண்ட் ஃபேமிலிலாம் நீ ஆட்டோ எம்ல சொல்றீ. பாம்பு தலையை முடிச்சிட்டியா? நான் அந்த இவனை முடிக்கிறேன். ஜேக்கா அவன் பேர் நான் அவனை முடிக்கிறேன். இல்லடா அவனுக்கு கம்மியாலாண்டா அழுத்திருக்கு. டேய் எப்படிடா? டேய் அவனை போட்டு தள்ளிட்டான்டா. விடு விடு நம்ம தான் இருக்கோம்ல, நம்ம ட்ரை பண்ணுவோம்டா. அவெல்லாம் 71 20 அந்த மாதிரி லெவல் நார்மல் தான். ஹேக்கர்னு நினைக்கிறேன்டா. எங்க இருக்கான்? போட்டு ஆமா ஸ்னைப்பர் எங்க இருந்தோ டக்குன்னு அடிச்சிட்டான். டே அவன் ரொம்ப அப்படியே மேல இருந்து நம்மள பாக்குறான்டா. ஹேக்கர்னு நினைக்கிறான். எப்படி அவ்வளோ ஹைட் ஏறி இருப்பான் ஃபர்ஸ்ட்? ஸ்டார்டிங்ல நான் எங்க நிக்கிறேன், நீ இங்க நிக்காத ப்ளீஸ், நிக்காத. அங்க நிக்காத, அங்கதான் அவன் ஏறான். நீ போடுவா, நீங்க வேற எங்கேயாவது. அந்த கிரீன் கலர் மண்டியை மட்டும் ஜாஸ்தி போட்டு பாரு. டேய் எப்படா ரெண்டு பேருமே ஹேக்கர் போலடா. நான் அவ்வளோ அடி வச்சாலும் உனக்கு இத்தினூண்டு தாண்டா குறைஞ்சிருக்கு ஹெல்த்து. ஏ டியானே எனக்கு 2 பேரும் ஹேக்கர்ஸாக இருப்பானுங்க போலடா. நீ என்ன சாப்பிடுச்சியா? செத்துறேன். பள்ளி மண்டே செத்துறான்டா. டேய் இப்போ அவன்கிட்ட செத்துறாதான். அவனுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கம்மியாக தான் ஹெல்த் இருந்துச்சு. முடிச்சு விட்ரு. அவன் நூப்பு தான், அவனை முடிச்சு விடு. அவ்வளோதான். ஒரே ஒரு ரவுண்டு ஜெயிச்சிருக்கோண்டா நம்ம. அவனுக்கு 4 ஜெயிச்சிட்டானுங்க. பாடா சட்டன்டா. ஏய் வெடிக்குதுடா. கிரீன் கலர் ஏறுறான் பார்த்துட்டேன்.
நான் அந்த இன்னொருத்தவனை பார்த்துட்டேன், அவனை அடிச்சுன்னு இருக்க வச்சு. டே அவன் எப்படா போட்டு தள்ளுறான்? டே அவன் செவுட்டுக்குள்ள இருந்து அடிக்கிறான்டா அந்த ஜேக்கு. எங்க இருக்கான் அவன்? சொல்லு, எங்க பார்த்த கடைசியா? கடைசியில் தான் அங்கே என் டெட் பாடி பக்கத்தில் தான் பார்த்தேன். காலி பண்ணிட்டா காலி பண்ணு. டேய் அவன் செம்ம ஹைட்ல இருந்து அடிக்கிறான்டா. லீவ் பண்ணிடு. அவனுக்கு கூட வேணவே வேணாம், அவனுங்க கூட வேணாம். ஹேக்கர்ரா. வா எங்கடா இங்க டக்குனு வா இங்க. டேய் வாடா நம்ம எல்லோ டீம் போகலாம்டா. வாடா எல்லோ டீம்டா, இங்கே இந்த சைடு வா. எல்லோ டீம் போகலாம். டேய் அதே பச்சை கலர் மாண்டே வரான்டா. டேய் அரினாடா. டேய் இந்த மேட்ச்சில் அவனை வந்து கொஞ்சம் நல்லா எலிமினேட் பண்ணலாம். ஓகேவா? அரினால வந்து அவனை நீ கொஞ்சம் நல்லாவே வச்சு அடிக்கலாம். இந்த இவனை பச்சை கலரை குண்டு போட்டான் போது. டேய் எப்படி அடிக்கிறான்? நான் 30 இந்த ஃபுல் ஃபிகா கூட டீம் போட. ஸோ கைஸ் நான் வீடியோ எடுக்கிறேன்றதே மறந்துட்டேன் கைஸ். டேய் சத்தியமாக வீடியோ எடுக்கிறேன்றதே மறந்துட்டேன்டா. குண்டு போட்டு வரம் போடுறான் அவன் மேலே. அப்போ நான் மட்டும் என்ன அவன் செத்துருவேன் தான் கண்டிப்பா. டேய் உனக்கு இவ்வளோ ஹெல்த்தே குறைய மாட்டேங்குதுடா. நம்ம மொபைல் அவனுங்க எல்லாருமே ஹேக்கர்ஸா? டே அந்த ஃபுல் ஃபிகா அவனோட டீம் தான்டா எப்பவுமே ஜெயிக்குதுடா. டீம் அப் பண்ணுறான் அவன் மேலே. போட்டல அவன் டக்குன்னு சோறு. டே போயும் ஒரு கத்தியை வச்சு போட்டு தள்ளிட்டான். அது எப்படா வர? எல்லாருமே ஹேக்கரா இருக்கும். இவன் ஹேக்கர், அந்த ஃபுல் ஃபிகா ஹேக்கரு. அவன் கூட 2v2 போடாதடா நீ. இனிமேல் அவன் வந்தானா நீ வெளியே போடு. டேய் அவன் ஹேக்கர், அவன் சத்தியமா சாவடிக்கிறான் சும்மாவே. அவன் ஆடுற டான்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. போ வா நம்ம வேற மேட்ச் போலாம். நல்லதான் இல்லையே உனக்கு சொல்லி கொடுத்துறேன். அந்த எனக்கு எப்படி பிடிக்காம இருக்கும்? இந்த பேக்குனால தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. டே வாடா. ஆமா கைஸ், அந்த பச்சை கலர் மண்டே கண்டிப்பா ஹேக்கர் தான்டா. மாத்திரான்டா வெப்பன்ஸ. உங்ககிட்ட தான் இருக்க. இல்ல உன்னை ஜாயின் பண்ண. எங்க இருக்க? நானும் சென்டர்ல தான் உனக்கு இருக்கேன். இங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மொத்தமாவே லீவ் பண்ணிட்டியாடா? சரி இரு, நான் வந்து ஜாயின் பண்றேன். டேய் வீடியோ 1 மணி நேரம் போகுதுடா, முடிச்சிடலாம்.
பை கைஸ். ஓகே பை கைஸ். வீடியோ 1 மணி நேரம் போகிறதுனால நாங்கள் திடீர்னு முடிக்கிறோம். பை கைஸ். பை வாடா. பை கைஸ்.